ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கனற்றாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் கல்லறை அவர் திறக்கல, கல்லறை திறக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டார். தேவதூதன் இறங்கிய அந்த கல்லை தள்ளி வச்சானா, நம்ம போய் பார்த்து விசுவாசிக்கணும், தள்ளி வச்சான். வெளியில் வந்தவர் பலருக்கு காணப்பட்டார். மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார், தாய் மரியாளுக்கு, அப்போஸ்தலருக்கு எல்லாருக்கும் காணப்பட்டார். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அநேகர் நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம், டிசைபிள்ஸாக இருக்கிறோம், அப்போஸ்தலராக இருக்கிறோம், பாஸ்டர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன பேசி கொண்டு போகிறோம்? அதான் இங்கே எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களும் பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர் யாரோ வழிபோக்கர் போல வந்து அவரோடு கூட சேர்ந்து கொண்டார். அப்போ அவர் விஷயம் தெரியாத ஒரு மாதிரி கேட்டு வர்றார். அப்போ அவங்ககிட்ட நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத எருசலேம்னு அவங்க சொல்லும்போது எவைகளை உடனே அவங்க அவரை நம்பினோம், அவர் ராஜ்யத்தை கொடுப்பார்னு நம்பினோம், ஆனால் அவரை கொலை பண்ணாங்க பார்த்தோம், கல்லறைகளை வச்சுட்டாங்க பார்த்தோம், உயிரோடு எழுந்தார் என்று கேள்விப்பட்டோம், ஆனால் நாங்கள் பார்க்கல, கேள்விப்பட்டோம். அப்படின்னும் போது ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து அவர்களுக்கு விளக்கங்களை கொடுக்கறது மாத்திரமல்ல, அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத முக்கியமான பாவம் எதுன்னு சொன்னால், நிறைய பேர் உபச்சாரம் எல்லாம் கூட பிடிக்காதான், ஓகே. ஆனால் அவருக்கு உண்மையிலே பிடிக்காத பாவம் எதுனா அவிசுவாசமாகிய பாவம். முதலாவது ஏதேனில் உண்டான பாவம் நிறைய பேர் வந்து கீழ்ப்படியாமைன்னு ஒன்று கிடையாது. கீழ்ப்படியாமைக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் சொன்னார் இல்லையா, என்னோட சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி. மனுஷன் வந்து தேவனுடைய சாயலில் இருந்ததை விசுவாசிக்கவில்லை. ஆதாமும் விசுவாசிக்கவில்லை, ஏவாளும் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காத காரணத்தினாலே தான் ஏவாள் இடத்துல பாம்பு சொல்லலாம். பாம்பு எப்போவும் பிசாசு எப்போவுமே நேரம் ஆம்பளைகிட்ட வர மாட்டான். ஏன்னா தேவ சாயலில் உருவாக்கப்பட்டோம். தேவ சாயலை பார்த்தா பிசாசுக்கு பயம். அதனால் ஏவாள்கிட்ட வந்து பேசுகிறான். ஏவாள் மூலமாக தான் பிசாசு வந்து ஆதாம்கிட்ட பேசுகிறான். ஏவாள்கிட்ட சொல்கிறாப்புல, ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா அவரை போல மாறிவிடுவீர்கள். ஏவாள் ஆண்டவர் போல கிடையாது, அதாங்க. ஏவாள் ஆதாமை போல இருக்காங்க. ஆதாம் தான் ஆண்டவரை போல இருக்கிறார். இப்போ ஆண்டவரை போல் இல்லாத ஏவாளை பார்த்து சொல்லும்போது ஏவாளுக்கு கன்ஃபியூஷன். ஆமாம் இல்லை, ஆதாமத்தானே தன்னுடைய சாயலாக உருவாக்க, என்ன அப்படி உருவாக்கலையே அப்படின்னும் போது ஏவாள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க. அவிசுவாசம் அங்கே வருது. அந்த அவிசுவாசத்தினுடைய நீட்சி என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவிசுவாசத்தினுடைய நீட்சி தன்னுடைய அவிசுவாசத்தை, சாத்தான் தனக்கு கொடுத்த அவிசுவாசத்தை ஆதாமுக்குள்ளே விதைக்கிறாங்க. விதைச்ச உடனே ஆதாம் அதை நம்பிடுறாரு. நான் தேவசாயில உருவாக்கப்பட்டேன்னு ஆதாமால நம்ப முடியல. அதனால தான் மனைவி கொடுத்த கனியை வாங்கி சாப்பிட்டு ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிறார். ஆண்டவரெல்லாம் பார்த்து தான் இருக்கார். ஆண்டவர் உள்ளே பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. உழித்திருந்த ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம், கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், கேக் கட்டுகிற நாம், வாத்துக்கறி சாப்பிட்டுக்கிற நாம், வாத்து முட்டையை வேக வைத்து சாப்பிட்டுக்கிற நாம், எந்த அளவுக்கு அவர் உண்மையிலே நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விட்டு விலகுகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். என்னோடய நண்பர் ஒருத்தர் இஸ்ரேல் தேசத்துக்கு நிறைய டூர் நடத்தினார். எக்கச்சக்கமான டூருக்கு அவர் வழிகாட்டினார். நிறைய பேர் இஸ்ரேல் தேசத்தில் போய் ஆண்டவர் பிறந்த இடத்தை பார்த்து ரசித்து வந்தார்கள். சிலர் சொன்னால் அங்கே தனி அபிஷேகம் இருக்குது, அங்கே தனி வல்லமை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போகவில்லை. ஏன்னு சொன்னால், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அவர் பெத்லகேமில் பிறந்தார்னு விசுவாசிக்கிறேன். அவர் கல்வாரியில் ஜீவனை கொடுத்தார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிறது என்னோட விசுவாசம். தோமா மாதிரி கண்டு தான் விசுவாசிப்பேன், கை போட்டு தான் விசுவாசிப்பேன், அது உங்கள் காரியம். அது நான் தப்பாக சொல்லலை. அது தோமா மூலமாக இங்கே இந்தியாவுக்கு வந்த காலங்களோட நம்ம அப்படி இருக்குமோ நம்ம தெரியல. ஆனால் உண்மையில் நம்ம அப்படி இருப்பதை விட காணாமல் விசுவாசித்தால் பாக்கியவான்களாக இருப்போம். அவரை விசுவாசிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிச்சயமாக தான் உயிர்த்தெழுந்தவர் என்பதையும் சர்வ வல்லமையும் கையில் வைத்திருக்கிறவர் என்பதையும் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் என்பதையும் கண்டிப்பாய் நிரூபிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்கள் கனவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவாக்கி தர இந்த ஈஸ்டர் நன்னாளிலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.